ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. தியா எங்க போயிட்டான்? இதுல வந்து இருந்தாலே சாப்பாடு எடுத்து வைப்பா. பசிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறமே எடுத்து வைக்காம எங்கேயோ போயிட்டான். பசியில தலை வேற நை நைன்னு வலிக்குது. சாரா, ஏய் சாரா, சாரா, தண்ணி கூப்பிடுற மாதிரி இருக்கு. சாரா, கதவை சாத்தி தாண்டி போட்டிருக்கேன், வாங்க உள்ள. ஒருவேளை என்னமா அண்ணன் வரலையோ, பயந்து போய் வந்திருக்காவளோ. அண்ணன் சில நேரம் 1 மணிக்கு 2 மணிக்கு கூட வரான். உள்ள வாங்க அண்ணி. உள்ள வார்த்தைலாம் இருக்கட்டும். உங்க அண்ணன் வந்துடா அண்ணி, பயப்படாதுங்க. சில நேரம் அண்ணன் 1 மணி 2 மணிக்கு கூட வந்திருக்கேன். 12 மணி கூட என்னமா ஆவேல எல்லாம் இனிமேதான் வரான். வந்துட்டாரு. வந்துட்டான். சாப்பிட்டீங்களா 2 பேரும்? நீங்க இருக்கிறதுனால நான் தூங்கிட்டேன் பாத்தியலாம். இல்லைன்னா அண்ணன் வரது வரைக்கும் நான் தான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன். அது சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் உன் அண்ணன் ஹோட்டல்ல இருந்தெல்லாம் சாப்பிட மாட்டாரு, வீட்டுல வந்துதான் சாப்பிடுவாருன்னு உனக்கு தெரியும்ல? ஆமா நீ தெரியும். அது பிறவிக்கு சாரா, நீ சாப்பாடு எடுத்து வைக்கலையா அவருக்கு? ஐயோ, நீ அண்ணனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்து வச்சிருக்கேன். என்னமா நீங்க சாப்பிடலையாப்ப? சாரா, உங்க அண்ணன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. பசியோட தான் வந்தாரு, மதியம் கூட சாப்பிடலையா அவரு? சில நேரம் ஹாஸ்பிட்டல்ல ஸ்மிருதியக்கா அண்ணனுக்கும் சேர்த்து சாப்பாடு எடுத்துக்கிட்டு வரான். ஹாஸ்பிட்டல்ல இருந்தே சாப்பிட்டுருக்கான்லாம் நினைச்சேன். நீ எடுத்து வச்சதா சொல்ல. அங்க பார்த்தா சாப்பாடு எதுவுமே இல்ல, பாத்திரத்தை எல்லாம் கழுவி கமத்தி போட்டிருக்காவ. அண்ணி, நீங்க செம்மையா பாத்துக்க மாட்டியா? நான் ஒரு ஓரமா தானே எடுத்து வச்சேன். நீ வந்து பாரு அண்ணி. ஏன்னா நீ அண்ணன் என்னமா வரலையா? சாரா ரூம்ல உங்க சத்தம் கேட்டது. அதான் அண்ணன் வராததுனால பயந்து போய் சாரா ரூமுக்கு வந்தியலோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கவின், வந்துட்டாரு. நீ வா. எங்க போறியா? இல்ல கவின், நீ பாத்துக்கிட்டு தானே நின்ன. நான் தூங்குறதுக்கு வரது வரைக்கும் நீ கிச்சன்ல எனக்கு கம்பெனி கொடுத்து 2 பேரும் ஒண்ணா பேசிட்டு தானே நின்னா? ஆமா. நீ பார்த்த எல்லாம் அண்ணனுக்கு அன்னைக்கு நான் தனியா சாப்பாடு எடுத்து வச்சேன் எல்லாம். ஆமா. இப்ப சாப்பாடு இல்லைங்க அவ. எப்படி இல்லாம போவோம்? எடுத்து வச்சு மூடி தானே வச்சேன். அண்ணி ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டாவ. ஆமா, நான் கிச்சன் முழுக்க தேடிட்டேன், எனக்கு கண்ணு தெரியாது கண்டியா. அவர் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. வந்த நேரத்திலேயே பசிக்குதுன்னு சொன்னாரு. குளிச்சுட்டு அவரு கீழே வந்து இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுது தெரியுமா? சரி, நான் பாக்கேன், நீங்க கவனிச்சிருக்க மாட்டியா? ஆமா, எனக்கு கண்ணு தெரியாது பாத்தியா. 12 மணி ஆகுது. இந்த நேரத்துல கவினை சாராம எனக்கு கிச்சனுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அண்ணி, நான் சாப்பாடு எடுத்து வச்சிருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிருக்காவ. நான் தான் சொன்னோம்ல, பாத்திரம் எல்லாம் கழுவி போட்டிருக்காவ அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். சரி, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாவளா? அண்ணே. என்ன சாரா? அண்ணே, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப தோசை ஊத்தி தந்துடுறேன். இனிமே தோசை ஊத்த போறாளா? என்ன பண்ண போற? அண்ணி, இதெல்லாம் இங்க அப்பப்ப நடக்கேதான். ஆனா என்ன, நான் சமைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இல்லாம இருந்தது. இதெல்லாம் இங்க பெருசுப்படுத்த முடியாது. நீங்க போய் உட்காருங்க, நான் 10 நிமிஷத்துல தோசை ஊத்தி தந்துடுறேன். இப்ப தோசை சுடுறதுக்கு போறியா? ஆமா. மாவுக்கு எங்க போவ? மாவு வீட்டுலதான். மாவு அரைச்சு வச்சிருக்கியா என்ன? இல்ல நீ மாவு காலி ஆயிட்டேன். நானும் அரைக்கலையா. சரி, காலமா கவின்ட்ட சொல்லி கடையில இருந்து தான் தோசை மாவு வாங்கி கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். தெரியுதுல்ல, ஃப்ரிட்ஜ்ல மாவு இருந்திருந்தா பசின்னு வந்தவருக்கு தோசையை ஊத்தி கொடுத்துருப்பேன். இப்ப பக்கத்துல கடையை பூட்டிருப்பாவளே, மணி 12 ஆயிடுச்சுலாம். எல்லாமே ஒரு அளவுதான் சாரா. அண்ணி, சரி விடுங்க, ஏதாவது பண்ணுவோம். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாரு. ஐயோ அண்ணி, அண்ணி, என்ன? எங்க போறியா? எங்க போணுமோ அங்க போறேன். எல்லாத்தையும் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கானு எந்த அவசியமும் இல்ல. ஐயோ கடவுளே, தியானி கூப்பிடாமல பாத்துக்கிட்டே நிக்க. ஏன் எங்க போறவன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் கூப்பிடுன்னு சொல்லியே வேடிக்கை பாத்துக்கிட்டே நிக்க. ஃப்ரீயா விட பாத்துக்கலாம். அண்ணன் வேற பசியில உட்கார்ந்துட்டு இருக்க. தியா, என்னமா இந்த நேரத்துல கதவு தட்டி இருக்க? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் இந்த ரூமுக்கு வந்ததே இல்ல. முத தடவை வந்திருக்க. என்னமா? ஐயா, என்னைய முறைச்சுக்கிட்டு நிக்க? உனக்கு கூடல தானே நானே நிக்கேன். நீ என்னதுக்கு இப்ப பொங்கிய? அம்மாடி, என்னமா அர்ஜுன் வந்தாரா? ஆமா மாமா, வந்துட்டாரு. நான் கூட இந்த நேரத்துல நீங்க வந்ததும் அர்ஜுன் இன்னமும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாரு போல. பயந்து போய் வந்திருக்க போலன்னு நினைச்சேன். என்னமா சாப்பிட்டியலாம்? எங்க சாப்பிடறதுக்கு? வீட்டுல சாப்பாடு இருந்தா தானே சாப்பிடறதுக்கு முடியும். சாப்பாடு இல்லையா? இவ்வளவு பெரிய வீட்டுல சாப்பாடு இல்லையா? இல்ல மாமா, நீங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு பிறகு சாரா எனக்கு அர்ஜுனுக்கு சாப்பாடு தனியா எடுத்துதான் வச்சிருக்கான். அந்த பாத்திரத்தை இப்ப கழுவி கமத்தி போட்டிருக்காவ. அந்த கதையை பத்தி தான் கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். அதை எதுக்கு இங்க வந்து கேட்க? நான் அந்த பக்கமே போவேல. சாரா எடுத்து வச்சுட்டு போயிருக்கா, மிச்சம் இருக்கிறது நீங்க தானே. அதான் எங்க கொட்டினியா என்ன செஞ்சியான்னு கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். என்னை பழைய மாதிரி ஆரம்பிச்சுட்டியா? நான் எங்க கீழே கொட்டினேன், எனக்குலாம் ஒண்ணும் தெரியாது. அம்மாடி, அவ தெரியாதுன்னு சொல்லியா? மாமா, இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதா இல்ல. பழைய மாதிரி எடுத்து கீழே கொட்டினா தானே? ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல கண்டியலாம். கீழே கொட்டதுக்கு எனக்கு வேற வேலை இல்ல. அவ கீழே கொட்டிருந்தாள்னா சொல்லுவாளேமா. அப்படியே எடுத்து வச்சிருந்த சாப்பாடு எங்க போச்சு? அவர் பசியில வந்து இருக்காரு, வீட்டுல தோசை மாவு கூட இல்ல. நான் எடுக்கலன்னு சொல்லியலாம். கீழே எங்கயாவது கொட்டி இருக்கனால நீ வேணா வந்து பாரு. பாத்துக்கிட்டு அதுக்கு பிறவிக்கு என்னட்ட கேள்வி கேளு.
சாப்பிட்டு கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இவன் என்ன இந்த நேரத்துல பஞ்சாயத்தை கூட்டி வச்சிட்டு இருக்கான். முத கவின சாரவன் வந்தாவன், இப்ப அந்த தகரத்தையும் அந்த ஆளையும் கூட்டிட்டு வந்திருக்கான். பசியில தலை வேற விண்ணு வலிக்குது. சாரா, என்ன எங்க பிரச்சனை? நான் சாப்பாடு எடுத்து கீழே கொட்டினதை நீ பாத்தியா? உங்க அப்பா என்னடானா மறுபடியும் கீழே கொட்ட ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்காரு. ஐயோ சித்தி, அண்ணனுக்கு அன்னைக்கு நான் தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போனேன். இப்ப எடுத்து வச்ச சாப்பாட்டையும் காணோம். பாத்திரத்தை வேற கழுவி கமத்தி வச்சிருக்காவ. வீட்டுல சாப்பாட்டுக்கு குறையே இருந்ததில்ல. 5 சமைக்கிறதுக்கு முந்தி இந்த மாதிரி எல்லாம் அப்பப்ப நடக்கியதான். இப்ப என்னதானே ஜாட பேசுதியா? ஏன்னா பொதுவா தானே சொல்லிக்கிட்டு நிக்கேன். நீ என்னதான் கிறுக்கு வேலை பார்த்தாலும் 5 சமைக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகு யாரையும் பசியில அவ போட மாட்டான், எல்லாரையும் சாப்பிட வைப்பான். அப்பல இருந்து அர்ஜுன் பசியில படிக்கதான் கிடையாது. அம்மாடி, அவன் தான் பசியில வந்திருக்கான். இல்ல வேற ஏதாவது செஞ்சு கூட. இனிமே சாதம் வச்சு சாப்பாடு கொடுக்கணும்னா எப்படியும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்கு முந்தி இந்த விஷயத்த நான் சும்மா ஓடியதா இல்ல மாமா. இது என்ன பழக்கம்? பசின் வரவியலுக்கு சாப்பாடு கொடுக்காம வீட்டுல வச்சிருந்த சாப்பாட காணலனா இத நான் சும்மா விட போறதா இல்ல. அது சரி, அப்பனா இன்னைக்கு பட்னி தான். சாப்பிடுற விஷயத்துல அந்த பொம்பளைக்கு தான் அறிவில்லைனா இதுக்கு போய் கத்திக்கிட்டு நிக்கா. சாரா, நான் கீழே கொட்டினதை நீ பாத்தியா? ஐயோ சித்தி, நீங்க கீழே கொட்டினியான்னு சொல்லல. நான் சாப்பாடு எடுத்து இந்த பக்கத்துல தான் வச்சுக்கிட்டு போனேன், மூடி வச்சுட்டு போனனே. இப்ப பாத்திரத்தை எல்லாம் கழுவி கமத்தி போட்டிருக்காவ. பூனை கூட நம்ம வீட்டுக்குள்ள வராது. ஒருவேளை பூனை வந்திருந்தாலும் இங்க சாப்பாடெல்லாம் செதறி கிடந்திருக்கும்ல. ஒருவேளை துளசி வந்து தெரியாம தட்டி விட்டுருந்தாலும் இப்படி பாத்திரத்தை எல்லாம் கழுவி கமத்தி வச்சிருக்க மாட்டான். ஓ சாரா, இப்பதான் ஞாபகம் வருது. நீ இதுல வச்சிருந்தியே, அத பத்தியா கேக்க? ஆமா சித்தி. அட நீ அதையா சொல்றேன்? ஆமா. அத தெளிவா சொல்லாண்டாமா? 10:30 மணிக்கு போல ஒரு பிச்சைக்காரனும் பிச்சைக்காரியும் இந்த பக்கமா போனாவ. 2 பேரையும் பாக்கிறதுக்கே சாப்பிடாம மயக்க போட்டு உளிய மாதிரி தோணுச்சுது. நான் கூட நீ கமத்தி வச்சிருந்தது மிச்ச மீதி நினைச்சுக்கிட்டு அவைகளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அந்த சாப்பாட பத்தியா கேட்டுக்கிட்டு நிக்கிறியா? ஏண்டி, நீ மாறவே மாட்டியா? சாவி இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமான்னு கூட தெரியாது. என்னமா நீ திருந்தலையா? இப்ப என்னத்துக்கு என்கிட்ட கட்டிட்டு இருக்கியா? மிச்ச மீதி கிடந்ததுன்னு தானே எடுத்து கொடுத்தேன். இவள மாத்தவே முடியாது போல. நான் மாத்தி காட்டுறேன். இது அப்பப்ப இந்த வீட்டுல நடக்க கூத்து தானே. இப்ப எல்லாரும் அந்த அம்மாவை கொஞ்ச நேரம் முறைச்சுக்கிட்டு நிப்பாவ. அது பிறவைக்கு கூட்டம் கலைஞ்சதுக்கு பிறகு அவிய ரூம்ல போய் தூங்குவாவ. இதான் நடக்க போகுது. ஆக மொத்தம் நம்ம இன்னைக்கு பட்னி, அது கன்ஃபார்ம். ஏடி கூறு கட்டவில்லை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. எல்லாரும் ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுவோம். ஆனா அர்ஜுன் ஹோட்டல்ல இருந்து சாப்பிட மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா? ஆஸ்பத்திரியில எப்படி நேரம் ஆனாலும் வீட்டுல வந்ததுக்கு பிறகு தானே சாப்பிடுவாரு. ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் அர்ஜுன் விரும்ப மாட்டாருன்னு உனக்கு தெரியாதா? எங்க அர்ஜுன் சாப்பிட்டுருப்பான்னு நான் நினைச்சேன். சாப்பிடலன்னு எனக்கு எங்க தெரியும்? பெரிய பாத்திரத்தை எல்லாம் கழுவி வச்சிருந்து அதனால இது மிச்சம் மீதின்னு நினைச்சேன். ஐயோ சித்தி, அண்ணன் எப்ப வருதுன்னு தெரியாது. அண்ணன் வந்ததுக்கு பிறகு சாப்பிட்டுக்கிட்டு அண்ணி எல்லா பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு தான் உறங்குவாவ. அண்ணன் எப்ப வருதுன்னு தெரியாது. அன்னைக்கு வேற ஆரி வேலை இருக்குன்னு சொன்னாவ. அதான் சின்ன பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டு பெரிய பாத்திரத்தை எல்லாம் நான் கழுவிட்டேன். உங்க மோளுக்கிட்ட கேளுங்க. உங்க மொபை திங்கலன்னு எனக்கு எங்க தெரியும்? உன் புருஷன் சாப்பிட்டானா சாப்பிடலையான்னு எனக்கு எங்க தெரியும்? ஏன் உங்களுக்கு தெரியாதா? அர்ஜுன் வரதுக்கு நேரம் ஆகும். அவர் வந்ததுக்கு பிறகு நாங்க 2 பேரும் ஒன்னா சாப்பிடுவோம்னு சாரா கிட்ட சொன்னேன்ல. நீங்களும் அப்ப கிட்ட தானே நின்னியா? கேட்டுக்கிட்டு தானே நின்னியா? எப்ப சொன்ன? நீ சொன்னதோட எனக்கு சிலம்பல கேட்கல. ஆமாத்தா, உங்களுக்கு இதெல்லாம் கேட்காது. வருணோட ஃப்ரெண்டு ஒய்ஃப கூட்டிக்கிட்டு என் பொட்டிக்கு வந்தாரு. நான் கிளம்பிய நேரத்துல அவ பொட்டிக்கு வந்ததுனால கொஞ்சம் நேரம் ஆயிட்டுன்னு சொன்னனே. அதெல்லாம் உங்களுக்கு தெளிவா காதுல கேட்டல? எனக்கு எங்க கேட்டது? நீ என்ன பேசினே ஒழுங்கா எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஓ, கேட்காததுனாலதான் அப்படி சொன்னியலா? எல்லா ஆம்பளைங்களும் எப்படி ஒன்ன தேடி வராவன்னு கேட்டியலே. வருண்க கல்யாணத்துக்கு முன்ன வருண்க கூட நல்ல கரங்கனியோன்னு கூட கேட்டியலே. இதெல்லாம் ஞாபகத்துல இருக்காத்த? தலை வேற உயிர் போற மாதிரி வலிக்குது. இதெல்லாம் உங்க காதுக்கு நல்லா தானே கேட்டேன். அவர் வரதுக்கு நேராவா நாங்க 2 பேரும் அவர் வந்ததுக்கு பிறகு சேர்ந்து சாப்பிடுவோம்னு சொன்னது உங்க காதுல கேட்கல. தியா, சும்மா இருங்க மாமா. இத நான் சும்மா விட போறதா எல்லாம் இல்ல. பசி எடுத்து வந்து உட்கார்ந்திருக்காரு. சாப்பிடுறதுக்காண்டி வந்திருக்காரு. இங்க சாப்பாடு இல்ல. பசிச்சு வந்தவருக்கு சாப்பாடு இல்லன்னா என்ன அர்த்தம்? அம்மாடி, இங்க அப்பப்ப நடக்கியதான். ஆமா, என்ன அப்படி நடந்துட்டான்? பசியில மயக்க போட்டு விழ போறவியலுக்கு மிச்ச மீதி இருக்கேதானே சொல்லிட்டு எடுத்து கொடுத்தேன். இது ஒரு குத்தமா? உங்க மர்மாவை தான் வியானே பெரிய பிரச்சனை ஆக்கி எனக்கு மேல பழிய போடுறதுக்கு பாக்கா. நிறுத்துங்க. ஐயோ நீ, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனானெல்லாம் ஒன்னும் அவசியம் இல்ல. எதை பொறுத்துக்கிட்டு போகணுமோ அதை மட்டும் தான் பொறுத்துட்டு போக முடியும். எல்லாத்துக்கும் அழுதுட்டு போவேன் மட்டும் நினைச்சிட்டு இருக்காதுங்க. அம்மாடி, இவளையெல்லாம் மாத்த முடியாது. வீட்டுல தோசமாவே. ஏத்தியா கொஞ்சம் நட்டுறியா? இப்ப என்ன ஒரு நேரம் சாப்பிடலன்னா நான் என்ன செத்தா போயிருவேன். அதான் கேட்க எல்லாம் உன் புருஷன். இது எனக்கு பசிக்கலாம். அந்த ரூமுக்கு வரியா நீ? 12 மணிக்கு வீட்டுல சண்டை போடியது. எனக்கு பசிக்கலாம், நீ ரூமுக்கு வான்னு சொன்னேன். எடி, அவன் சொல்லல. நீ எனக்கு என்ன முறைச்சுக்கிட்டு நிக்க? நான் தான் உனக்கு மாமியாரு, நீ ஒண்ணு எனக்கு மாமியார் இல்ல. நீ தான் எனக்கு மருமக, நான் ஒண்ணு உனக்கு மருமக கிடையாது. என்னடி என்ன முறைச்சிட்டு நிக்க? நான் என் புருஷனோட அம்மா அப்பாக்கு தான் மருமக. என்னது? அர்ஜுனோட அம்மாக்கு அப்பாக்கு மட்டும் தான் நான் மருமக. அவருக்கு சித்திக்கெல்லாம் நான் மருமகான்னு என்னைக்க சொல்லல. அந்த நினைப்பு இருந்ததுனால தானே அத்தை அத்தைன்னு கூப்பிட்டேன். பழைய பழக்கத்துல கூப்பிட்டுட்டேன். இந்த நிமிஷத்துல இருந்து கூப்பிட மாட்டேன். அவரே உங்களை சித்தியா ஏத்துக்கலாம். பிறகு எனக்கு என்னத்துக்கு அத்தை? கண்டிலா உங்க மருமவா என்ன பேச்சு பேசேன்னு கேளுங்க. ஆரம்பிச்சு வச்ச எல்லாம் இப்படிதான் மரியாதை கிடைக்கும். ஏண்டி,
இந்த டீ போட்டு பேசிய வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டாதுங்க. இப்ப அர்ஜுன் கேட்டியா உன் பொண்டாட்டி என்கிட்ட பேசிய பேச்ச? நீ சாப்பிட்டுருப்பேன்னு நினைச்சப்பா, மிச்சம் மீதி கிடந்ததுன்னு தான் எடுத்து கொடுத்தேன். சாப்பிடறதுக்கு இல்லாத வேலைக்கு ஒரு வாய் சாப்பாடு கொடுத்தது தப்பா? இத ஒரு குத்தம்னு சொல்லிக்கிட்டு உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசியா? வீட்டுல இந்த பழத்தை எல்லாம் அந்த சுந்தரிக்கு எடுத்து கொடுத்தா. கேட்டதுக்கு நாசாவி தானே போகுது, இல்லாத வேலைக்கு எடுத்து குடிக்கிறதுல தப்பு இல்லையேன்னு கேட்டா. இத மிச்சம் மீதி கிடந்ததுன்னு தான் எடுத்து கொடுத்தேன். நீ சாப்பிடலன்னு எனக்கு எப்படிப்பா தெரியும்? வயசான காலத்துல அவ என்ன சொன்னா யாது சொன்னான்னு பாதி ஞாபகத்துல இருக்காது. எப்ப இனிமே உன் பொண்டாட்டி பேசியதெல்லாம் பள்ளி பாடத்தை மனப்பாடம் பண்ணிய மாதிரி உன் பொண்டாட்டி பேசியதே மனப்பாடம் பண்ணி தான் வைக்கணும்னு தோணுது. மாமா ஏய், முறைக்க வேலையை நிறுத்தி மோத. அவனே அமைதியா தானே நிக்கான், உனக்கு என்ன? என்னடி இந்த மாதிரி எல்லாம் நாடகத்தை நடத்தி என்ன கெட்டவளாக்கி உன்னை நல்லவளாக்கலான்னு பாக்குறியா? ஆமா, இந்த வீட்டுல இருந்து இல்லாதப்பட்ட வேலைக்கு எதையாவது எடுத்து கொடுத்தா நீ எடுத்து கொடுத்தா நீ அன்னை தரசா, அதே மிச்சம் மீதி கிடைக்கத நான் எடுத்து கொடுத்தா நான் வில்லியா? நல்லா இருக்குமா? உன நியாயம் ரொம்ப நல்லா இருக்கு. ஓ, அப்பனா அன்னைக்கு நான் பழம் எடுத்து கொடுத்ததுக்கு எனக்கு பாடம் நடத்ததுக்காண்டி தான் இப்ப இப்படி ஒரு டிராமாவா? என்ன தெரியும், பசியில இந்த பக்கமா போனவன் பாக்கிறதுக்கே பாவமா இருந்தது, அதான் எடுத்து கொடுத்தேன். எப்படி 10:30 இந்த வீட்டுக்குள்ள பிச்சைக்காரங்க 2 பேர் போனாவலாம், அதானே? டே கவினே, இதையே உன் அண்ணன்காரனுக்கு பொண்டாட்டி உன் அன்னிக்காரி செஞ்சிருந்தா அவளுக்குன்னு சொல்லிக்கிட்டு நீ ஆளா நின்னு கோயிலே கட்டியிருப்ப. நான் இல்லாதப்பட்ட வேலைக்கு 4 நல்லது செஞ்சா என்ன குற்றவாளி மாதிரி பாத்துக்கிட்டு நிக்கிறியா? உங்க நாடகத்தை எல்லாம் எனக்கிட்ட வச்சுக்கிட்டாதுங்க. எதையா நீ ரூமுக்கு வான்னு சொல்லியலாம். அவரு எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுல வந்துதான் சாப்பிடுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஹோட்டல்ல போய் சாப்பிட பழக்கமே அவருக்கு இல்ல. அம்மாடி, அந்த பிச்சைக்காரங்களுக்கு ஒரு வாய் சாப்பாடு போட்டது தப்பு தானே? பசின்னு வந்த வேலைக்கு ஏதாவது கொடுக்கணும், அத நான் தப்புன்னு சொல்லல. இப்ப இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கே தெரியும் அவர் எவ்வளவு நேரம் ஆனாலும் வீட்டுல வந்துதான் சாப்பிடுவாரு, ஹோட்டலுக்கெல்லாம் போக மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியாதா? அப்பனா பசியில 2 பேர் வந்திருந்தாவல்னா அவங்களுக்கு ரூபாய் கொடுத்துருக்கலாம், ஹோட்டல்ல போய் சாப்பிடறதுக்கு சொல்லிருக்கலாம். ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கு, அதெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அவருக்குன்னு வச்சிருந்தாதான் எடுத்து கொடுக்கணுமா உங்களுக்கு? எதையா இதுக்கெல்லாம சண்டை போடுவேன் வான்னு சொல்றேன்ல. ஓ பொண்டாட்டிக்கு எப்படியாவது என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தணும், அப்பதானே அவ இங்க ராணியா இருக்க முடியும். உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும்டி. ஆமா, உங்களுக்கு எல்லாம் சம்பாதிச்சு கொட்டுறது ஏன் புருஷன். எதையா ஆனா அவருக்கு வயிறார 3 வேளை சாப்பாடு போட்டப்படாது. என்னென்ன பேச்சு பேசியா கேட்டியலாம்? ஆரம்பிச்சு வச்செல்லாம் மரியாதையும் இப்படிதான் கிடைக்கும். உனக்கு தேவைதான் இதெல்லாம். ஒண்ணு அப்பயே அடி சாத்தி இருக்கணும். இவ்வளவு பேச்சு பேசியா? கவினு, உங்க அம்மாட்ட கையை இறக்க சொல்லு. உன் பொண்டாட்டி இவ்வளவு பேசிக்கிட்டு நிக்கா. வாயால தானே 2 பேரும் பேசிட்டு நிக்குதியா, அது பிறவைக்கு கை என்னத்துக்கு நீளுது? நான் தான் முன்னமே சொல்லிட்டேன், அவ மேல கை வைக்கத என் மேல கை வைக்கத ஒண்ணு. கை வாங்கிய வேலையெல்லாம் வேண்டாம். தேவதான் இந்த வீட்டுல எவ்வளவு நாடகம் போட்டுப்பாவ. சும்மா இந்த அடிக்கிறதுக்கு கை வாங்கிய வேலையெல்லாம் வச்சுக்கிடாதுங்க. நானும் ஒரே மாதிரி எப்பவும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். என் புள்ள மாதிரி தாண்டி அவனை நான் நினைச்சேன். என்ன பிடிக்கலனாலும் கண்ட காணாமலாம் போவான். நீ வந்ததுக்கு பிறகு எனக்கு எதிராவே தூண்டி விட்டு அவனை எனக்கு எதிரா திருப்பி எதிர்த்து பேச வச்சுக்கிட்டே இருக்கேன். எனக்கு புரியலடி. அன்னைக்கு வீட்டுல இருந்த பழத்தை எல்லாம் எடுத்து கொடுத்தியே, அப்ப நீ அன்னை தரசா. இந்த வீட்டுல உள்ளவ எல்லாரும் உனக்கு கோயில் கட்டத்துக்கு ரெடியா இருந்தாவ. நான் 2 பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தது ஒரு குத்தம். இங்க பாரு அர்ஜுன், உன் பொண்டாட்டி 8 மணிக்கு வந்தா போட்டிக்ல இருந்து. இவளுக்கு வருண் மாப்பிள்ளை மட்டும் தெரியும் நினைக்காத, வருண் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டையும் தெரியும். அந்த பையனுக்கு வீட்டுக்கு வரைக்கும் இவ போயிருக்கான். இப்ப என்னவா அதுக்கு? இல்லப்பா, வருண் மாப்பிள்ளைக்கு ஃப்ரெண்டுக்காரரு போட்டிக்கு வரைக்கும் போயிருக்காரு. அந்த ஆளை பாத்துக்கிட்டு 8 மணிக்கு தான் வந்துச்சு அந்த உன் பொண்டாட்டி. ராத்திரி 8 மணிக்கு ஒத்தையில அங்கே இங்க நடந்து வந்தா நினைச்சேன். ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி ஒத்தையில 8 மணிக்கு நடந்து வரணும், காலம் கெட்டு போய் கிடக்கு. எப்படி வந்துச்சு ஆண்டாலும் என்ன ஏதுன்னு பயந்து போய் பாத்துக்கிட்டு நின்னேன். அந்த நேரத்துல அவ என்னன்னு சொன்னான்னு எனக்கு காதுல ஒழுங்கா கேட்க கூட இல்ல. எனக்கு பழைய வயசாயிட்டே போகுது. எங்களுக்கு எல்லாம் அப்படியே ஞாபகத்திலே இருக்கான். நீ வந்திருப்ப, சாப்பிட்டிருப்ப, இது மீதி கிடக்குதுன்னு நினைச்சேன். எனக்கு பசிக்கலடி, நீ இங்க இருந்து வா வான்னு சொல்றேன்ல. ஒரு நேரம் சாப்பிடலன்னா என்ன செத்தா போயிருவேன். போதுமா உங்களுக்கு? இப்ப சந்தோஷமா திருப்தியா உங்களுக்கு? அவரு பசியோட போய் கிடந்து உறங்கணும் தானே ஆசைப்பட்டியா? என்னமோ நான் ஆசைப்பட்டு செஞ்ச மாதிரியே பேசியா? அம்மாடி தியா, வீட்டுலதான் இவ்வளவு பழம் எல்லாம் இருக்கலாம், எடுத்து கூட. ஆமா, பழம் சாப்பிட்டா அவருக்கு பசி ஆறிடும். இப்ப சொல்றேன் மாமா, நல்லா கேளுங்க. நாளையில இருந்து 5 நாள் நான் தான் சமைப்பேன். ஏ சாரா அண்ணி, கிச்சன் பக்கம் சமைக்கிறதுக்காண்டி எல்லாம் நீ வரவே கூடாது. உனக்கிட்ட சொல்லிட்டேன். 5 நாள் நான் தான் சமைச்சு போடுவேன். நான் சமைக்கிறத யார் சாப்பிடணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். நான் மட்டும் சமைக்க போற 5 நாளும் உங்களுக்கு சாப்பாடு இல்ல. என்னது? அவர் என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு வேலைக்காரியா சமைச்சு போடுறதுக்கு இல்ல. ஓஹோ, அவருக்கு அவர் சம்பந்தப்பட்ட வேலைக்கு எனக்கு சமைச்சு போடுறதுக்கு தெரியும். உங்களுக்கு வேணானா நாளையில இருந்து நீங்களே சமைச்சு தின்னுக்கிடுங்க. உன்னை எவண்டி சமைக்கிறதுக்கு சொன்னது? நீ பெரிய இவ மாதிரி கிச்சனுக்குள்ள வந்துட்டு இப்ப உன் அராஜகத்தைய காட்டிக்கிட்டு இருக்க. என்ன வேணாலும் நீங்க நினைச்சுக்கோங்க. சமைச்சுக்கிட்டு இருக்கச்சுல வீட்டுல வயசானவி இருக்காவ, அவிய கூட ஏதாவது கட் பண்ணி தரணுமா, தேங்காய் துருவி தரணுமான்னு ஏதாவது கேட்காவ. கேட்கதோட நிறுத்தாம ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காவ. ஆனா கிச்சன் பக்கமே நீங்க வர மாட்டியா? நேரத்துக்கு கரெக்டா சாப்பிடறதுக்காண்டி டைனிங் டேபிள்ல வந்துருவியா? உங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு ரெடியா இருக்கிறதுனால தானே இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு இருக்கியா? இனிமே உங்களுக்கு சாப்பிடணும்னா நீங்களே சமைச்சு தின்னுக்கிடுங்க. உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கெல்லாம் நான் அங்க இருந்து இங்க வரல. உங்களுக்கு வேணானா இனிமே நீங்க தனியா சமைச்சு தின்னுக்கிடுங்க. அர்ஜுன், என்னது இது அநியாயமா இருக்கு? ஊர்ல உள்ளவியெல்லாம் என்ன சொல்லுவாவ? இது வரைக்கும் ஒத்துமையா இருந்த குடும்பம். அர்ஜுனுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்தா, அவ வந்ததுல இருந்து 2 பானையில பொங்கியாவ.
அக்கம் பக்கத்துல உள்ளவிய இப்படி தப்பா தப்பா பேசச்சலாம் நல்லாவா இருக்கான்? நம்ம வீட்டை பத்தி பேசச்சலாம். தியா வான்னு சொல்லியேல. நீங்க போங்க வரேன். தியோ போங்கன்னு சொல்லியேல வரேன். அண்ணி அண்ணன் மேல போயிட்டு உங்களை தான் கூப்பிடுதுல போங்க. ஏய் நீ வாய மூடுறீ. இதுக்கெல்லாம் பயந்து போயிருக்கானு எந்த அவசியமும் இல்ல. இத நீ முன்னமே தட்டி கேட்டிருக்கணும். இனிமே என்னைக்காவது அவரை பட்டினி போடணும்னு யாராவது நினைக்கட்டும். அதுக்கு பிறகு இருக்கு உழைச்சு கொட்டுறது அவருக்கு உழைப்பிலே இருந்து தின்னுக்கிட்டே அவரையே பட்டினி போடியது வெக்கமா இல்ல உங்களுக்கு? ஆமாடி இதையே நீ செஞ்சா மட்டும் நீ அண்ணி தெரசா. மாமா நான் திருப்பியே சொல்லேன், நான் மட்டும் சமைக்கிறேன்னா இந்த பொம்பளை சாப்பிடவே கூடாது. உங்க பொண்டாட்டிக்கு தேவைன்னா தனியா சமைக்கிறதுக்கு சொல்லுங்க. ஏய் என்னடி லே கவினன் அவ பேசுனதெல்லாம் கேட்டேல, இப்ப மட்டும் அமைதியா நிக்க. எல்லாருக்கும் சமைச்சு போடுறதுக்கு அண்ணிங்க வந்திருக்காதான், அதுக்கு அண்ணன் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். எல்லா பொண்டாட்டிங்களுக்கும் தான் புருஷனுக்கு ருசியா சமைச்சு போட்டு சாப்பிட வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏமா அண்ணன் என்னைக்காவது சாப்பாடு சரியில்ல, உப்பு இல்ல காரம் இல்ல, ஏதாவது குறை யாருக்கு சமையலையாவது சொல்லி இருக்குமா? ஏமா இப்படி கேவலமா நடந்துகிட்டு இருக்குதியா? லேய் அன்னைக்கு அவ செய்யச்சல மாட்டான், நீங்க கோயில் கட்டத்துக்கு ரெடியா நின்னீங்க இல்ல, அதே நான் செய்யச்சல மாட்டான். எல்லாரும் கும்பலா சேர்ந்து வந்து என்னைய மிரட்டுதியா? அதுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. வர வர உங்களை சுத்தமா பிடிக்கல, முன்னமே பிடிக்காதுதான். ஆனா இப்ப எல்லாம் வெறுப்பா வந்துட்டு இருக்கேன். கவினன் நீ போ போய் கிடந்து உறங்கு. காலமா காலேஜுக்கு போனலாம் நீ போ மக்களே போய் கிடந்து உறங்கு. அவளுக்கிட்ட நாலு கேள்வி நடக்குன்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு தெரியல. உனக்கிட்ட 4 வார்த்தை சொல்ல கேட்டுக்காம். தயவு செஞ்சு நாளைக்கு அவ சமைச்சு வச்சத போய் திணிராத. அவ நாக்கு பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு உன்கிட்ட கேட்டா இல்ல, இதே தாண்டி வெக்கமே இல்லாம அவ சமைச்சு வச்சிருக்கத நாளைக்கு போய் தின்னான்னு வச்சுக்காம். ஒன்னே மாதிரி ஒரு வெக்கம் கெட்டவன் இந்த உலகத்துல இல்ல. கொஞ்சமாவது சூடு சொன்னியா இரு. அவ சமைச்சு வச்சதை சாப்பிட்டுட்டு முகம் பொண்டாட்டி மர்மவா அவளுக்கு முன்ன அசிங்கப்பட்டு நிக்காத. என்னமா நல்லா ஆடி முடிஞ்சா? என்ன பொம்பளை அது? என்ன பொம்பளாதுன்னா? ஒன்னதாண்டி கேக்கேன், என்ன பொம்பளாதுன்னா? சண்டை போட்டு டயர்ட் ஆயிட்டியா? சிப்ஸ் சாப்பிடு, இல்லாம தெம்பா போய் நல்லா சண்டை போடலாம். வேண்டாமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதியா? பசிக்குதுடி, அதான் சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கீழே வீராப்பா பேசிட்டு வந்தியா எனக்கு பசிக்கலன்னு? ஆமா கொண்டியா, 2-3 கிரிக்கெட் மட்டை எடுத்து தந்திருக்க வேண்டியது. அந்த பொம்பளை மண்டையை பொழந்துட்டு வா அப்படின்னு தந்திருந்தா நல்லவனா இருப்பனோ என்னமோ. இல்ல உங்க சம்பாத்தியத்துலதான் அதுவே தின்னுக்கிட்டு கிடக்கு. அப்படியா? ஏன் உங்களுக்கு தெரியாதா? இந்த 5 நாளும் இந்த தியா யாருன்னு நான் காட்டுறேன். இந்த வீட்டுல என்னமோ எத்தனை நாள் நான் இருக்க போறேன்னு தெரியாது. நான் இல்லாம போனாலும் சாரா இல்லாம போனாலும் உங்களை பட்டினி போட்டா ஒரு பயம் வரணும். அதான் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு நிக்கேன். என்ன பத்தி தப்பா பேசத்துல நான் வேற நினைப்புல இருக்கிறதுனால இது என்ன பேசினா எனக்கு நான் அமைதியா கேட்டுக்கிட்டு போவேன். ஆனா பட்டினி போடுறதுக்கு நினைக்கிறதெல்லாம் ஓவர் தான். ஆமா கண்டியா, நான் இப்படி ஒருத்தங்களா என் வாழ் நல்ல பார்த்ததே இல்ல. எங்க வீட்டுல வசதி வாய்ப்பெல்லாம் ரொம்ப இல்லதான். ஆனாலும் எங்க அம்மா எல்லாம் எவ்வளவு நல்லவிய தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பொம்பளைய நான் கதையில கூட பார்த்தது கிடையாது. சரி பசியில கத்திட்டு இருக்குதியா? ஏன்னா எனக்கு பசிக்குது. எனக்கு கத்துறதுக்கு தம்பில்ல, உன் புலம்பல கேட்கறதுக்கு தம்பில்ல. ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து தின்னுக்கிட்டு கடந்து உறங்க. இது என்ன எனக்கு புதுசா? இருங்க வரேன். ஹலோ, எங்க போறீங்க மேடம்? கீழே சண்டைக்கு போறியா? சண்டைக்கு போறேன்னா புடவை கட்டிட்டு போ. எது? புடவை கட்டி முந்தானை இழுத்து இடுப்புல சொருக்கிட்டு சண்டை போட பக்காவா இருக்கும். ஏய் தியா, அண்ணன் வேற பசிக்கலன்னு ரூமுக்கு போயிட்டேன். அண்ணன் ஒழுங்கா சாப்பிடாம போய் படுத்ததுன்னா அதுக்கு உறக்கமே வராது. என்னமே சித்தி மாறவே இல்ல. நம்மளால அவியலை எதிர்த்து பேசுறதுக்கு முடியாது. எதிர்த்து பேசி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அண்ணன் கோவப்பட்டுக்கிட்டு அவ எல்லாரையும் வீட்டை விட்டே துரத்திடுறான்னு பயம். அண்ணன் பசியில படுத்திருக்குமே. அர்ஜுன் என்னது நீங்க என்னமோ சாப்பிடல எல்லாம்? இதுக்காடி இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த? வச்சுட்டு அங்க சண்டை போட்டுட்டு இருந்த? ஆமா வச்சுட்டு உங்க சித்தி கிட்ட சண்டைக்கு போறாவ. எனக்கு வேற வேலை இல்ல கண்டியெல்லாம். புடவை இது எப்படி இப்ப வந்தது? இது நான் இப்ப சமைச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இப்ப வா. ஆமா இப்ப கொஞ்சம் முன்னதானே கீழே போன. குழம்பெல்லாம் வைக்கணும்னா ரொம்ப நேரம் ஆகும் கண்டியெல்லாம். அதான் தக்காளி சாதம் தான் செஞ்சேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றீங்களா? அர்ஜுன் குடு. இனிமே இவரை பட்டினி போடுறதுக்கு நினைச்சாலே அவைய பயப்படணும். தியானன்னு தெரிஞ்சுதானே பண்ணியா? அதையே திருப்பி நான் உங்களுக்கு பண்ணும்போது தியானா யாருன்னு உங்களுக்கு புரியும். நிலம் இல்லாததுனால நீங்க யார வச்சு பேசினா என்ன சொன்னா எனக்கு என்னன்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு பொறுமையா போனேன். என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இனிமே நீங்க பேசியதுனால என் வாழ்க்கை நல்லாவ போறதெல்லாம் இல்ல. அதனால என்னவும் பேசிக்கிட்டு போங்கன்னு பொறுத்து போயிட்டு இருந்தேன். ஆமா, என்ன ரொம்ப நேரம் இத பத்தியே தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்க போல இருக்க? ஒண்ணும் இல்ல, நல்லா இருக்கா? நல்லாதான் பண்ணிருக்காயா? இல்லங்க, குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு நேரம் கட்டியலாம். அது வரைக்கும் பசியோட எல்லாம் இருக்கணும். அதான்
சென்னன்னு முடிக்க மாதிரி தக்காளி சாதத்தையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நல்லதா இருக்கு. அம்மா நீ தானே சாப்பிடல, போய் எடுத்துட்டு வாங்க. இல்லனா இவ்வளவுதான் செஞ்சியா? இல்லங்க, எனக்கு பசிக்கலாம். நானு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன அடுத்து இப்படி சண்டைக்கு போலானா? டேய், எது டேயா? அந்த டே இல்லங்க. பொறவு இங்க டே, அங்க என் புருஷனா? ஐயோ அர்ஜுன், அந்த டே இல்ல. ஏன் இங்க நான் மட்டும் தான் இருக்கேன், அப்ப டேன்னு என்ன தானே கூப்பிட்டேன்? ஐயோ, உங்களை டேன்னு கூப்பிடுவானா? என்ன ஒரு காலத்துல இதை விட மிச்சமா கழுவி ஊத்தி இருக்கலாம். அது அப்போ. அப்பனா இப்ப யார டேன்னு கூப்பிட்டேன்? அந்த டே இல்ல அர்ஜுன். டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5. இல்ல, டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 நான் தானே சமைக்க போறேன். சரி, அதுக்கு என்ன இப்ப? இந்த 5 நாள லிஸ்ட் போட்டு அவியல பாடா படுத்தணும். எது? அத பத்தி தான் தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே உங்களை பட்டினி போட்டா என்ன ஆகும் அவியலுக்கு தெரியணும். அது சரி. டே 1ல முடிவு பண்ணிட்டேன், எப்படி டார்ச்சர் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். டே 2க்கு தான் இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா யோசி. சாரா வேணா இந்த விஷயத்துல பயந்து போயிருக்கலாம், ஆனா எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்ன சாப்பிட? இல்ல அர்ஜுன், எனக்கு பசிக்கலாம். அப்பனா எனக்கும் பசிக்கலாம். இப்படி வச்சிரவா? இல்ல. அம்மா, எனக்கு மேல உங்களுக்கு ரொம்ப அக்கறையா? என் மேல உனக்கு ரொம்ப அக்கறையோ? நான் தானே முதல் கேள்வி கேட்டேன். முத சாப்பாடு கொண்டு வந்தது நீ தானே. நான் ஊட்டுறதுக்கு முன்ன நீ கொண்டு தந்துட்ட. அதான் கேட்கேன், என் மேல ரொம்ப அக்கறையான்னு கேட்டேன். சச்சா, அக்கறாலாம் இல்ல, ஒரு சின்ன மனிதாபிமானம் தான். எனக்கு மனிதாபிமானம் எல்லாம் இல்ல. பிறவை என்ன நினைச்சுக்கிட்டு விட்டுனியா? நானும் சாப்பிடல, நீயும் சாப்பிடல. என் பசிக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். வா முன்ன இருந்து நான் சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குதுக்கா. அதான் நீ கண்ணு வச்சிடக்கூடாது கண்டியா, அதுக்காண்டி ஊட்டினேன். ஆமா, கண்ணு வைக்காதான், எனக்கு வேற வேலை இல்ல. எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு வயிறு வலிச்சிட போகுதுடி. நாளைக்கு 4 டெலிவரி கேஸ் வேற இருக்கு. வயிறு வலிச்சு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா 4+4 நாளைக்கு நான் 8 உயிரை காப்பாத்த வேண்டியதா இருக்கு. 8 பேர் என்ன நம்பிதான் இருக்காவ. ஓ, உங்களை நம்பி அந்த ஜெசிகா மட்டும் தான் இருக்கான்னு நினைச்சேன். வயிறு வலிச்சதுன்னா அது பிறவிக்கு ஒன்னதான் வந்து திட்டுவேன் பாத்துக்கான். எனக்கு ஒண்ணு வேண்டாம். பாரு, இப்பயே வயிறு வலிச்ச மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீதான் பொறுப்பு பாத்துக்கான். எனக்கு தான் வேண்டாம்னு சொல்லிடலாம். உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? இப்படியா குத்தி உள்ள அமுக்குவியா? எனக்கு வயிறு வலிக்க மாதிரி இருக்கலாம். இந்த ஓடுக்கு போய் இந்த ராத்திரி கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்தானே என்ன சொல்லணும்? நீ என்னமா உறங்கி இருக்க மாட்டேன்னு நினைச்சேன். கவின மனசே சரியில்லை. அன்னை பசியோட படுத்திருக்கேன் கண்டியா. அப்படிதான் சாரா நானும் நினைச்சேன். 4 கிலோமீட்டர் தாண்டி போனா ஒரு ஹோட்டல் இருக்கேன், எப்பவும் ஓபன்ல தான் இருக்கும். அங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே வர நேரத்துல அண்ணி கிச்சன்ல நின்னு என்னமோ சமைச்சுக்கிட்டு நின்னாவன். ஏதோ சமைச்சு அண்ணனுக்காண்டி எடுத்துட்டு போறாவன், நான் பார்த்தேன். நிஜமாவா? ஆமா, எப்படி நீ அதே நினைச்சுக்கிட்டு உறங்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். அம்மாக்கு சரியான ஆளு அண்ணிதான். கவின, அவளை இப்படி எல்லாம் எதிர்த்து பேசியதுனால சண்டை தான் என்னமோ வந்துட்டே இருக்கான். சில இடத்துல அமைதியா போறதுதான் நல்லது. அமைதியா போறதுனாலதான் அவ என்னமோ பெரிய ஆள் ஆயிட்டே இருக்காவ. நாளைக்கு வேற ஏன் என்ன சமைக்கிறதுக்கு போடாதுன்னு சொன்னாவன். நீ போனா அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுப்ப. அதையே சமைச்சதை எடுத்து கொடுக்கப்படாதுன்னு சொன்னா உன்னால எடுத்து கொடுக்க முடியாதுல்ல. அதனாலதான் உனக்கு 5 நாள் லீவ் விட்டுருக்காவ. இனிமே நீங்க தூங்குங்க. இங்க பாரு, இது அப்பப்ப இங்க நடக்காதான். என்ன கொஞ்சம் வருஷமா கொஞ்சம் அமைதியா இருந்தாவ. அன்னைக்கு நீ ஃப்ரூட்ஸ் எடுத்து கொடுத்த எல்லாம் அதுக்கு உனக்கு பாடம் நடத்துறதுக்கு நடந்ததுதான் இது. இங்க பாரு, நீ இன்னைக்கு அவங்ககிட்ட சவால் விட்டியே, டே 1, டே 2, டே 3 எல்லாம். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சாப்பிட்ட விஷயத்துல இந்த மாதிரி பழி வாங்கியது, அந்த பொம்பளைக்கு தான் சாப்பாடு விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. அவளுக்கு ஈக்குவலா நீ இறங்கியது எனக்கு பிடிக்கல. விடிஞ்சதுக்கு பரவல இருந்து அவளுக்கு பாடம் எடுக்க போறிய நீ. அது உனக்கு அவளுக்கு வித்தியாசம் இல்லைன்னு காட்ட போறது. அதெல்லாம் நமக்கு வேண்டாம். பட்னி போடுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நானும் யாரையும் பட்னி போட போவே இல்லையே. புறவு, நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினியா, அதுல உங்களுக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லையே. ஏன் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? மூஞ்சி பார்த்து பேசாம தரை பார்த்து பேசியா? எனக்கு என்ன உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கு பயமா? இங்க நான் ஒன்னும் அவியலுக்கு மருமகள் அவனும் வரல. எல்லாருக்கும் சமைச்சு போடணும்னெல்லாம் எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அவியலுக்கு வேணானா அவியலே சமைச்சு தின்னுக்கிடட்டும். நீங்களும் உங்க தங்கச்சியும் கொஞ்சம் சும்மா இருந்தாலே போதும். அது சரி. எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு போனோம்னு எந்த அவசியமும் இல்லையே. உங்க தங்கச்சி கிட்ட சொல்லி வச்சுக்கிடுங்க, 5 நாள் கிச்சன் பக்கமே அவ வரப்படாது. அவ வந்தாள்னா என்ன பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். புலம்பாதான், வாய் மூடு. சண்டைக்கு விட்டா போதான்ல. ஆமா, எல்லாரும் கூடலையும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேதான் எனக்கு வேலை. தெரியுதுடி தெரியுது. உங்க ஊர்ல தெருவுல தானே தண்ணி எடுப்பியா? ஆமா, பைப்பு தெருவுல தான் இருக்கு. இந்த தண்ணி எடுக்கச்சுல கொண்டே மேல தூக்கி ஒரு கெட்டு கட்டிட்டு புடவை முந்தானே அப்படியே இடுப்புல சொருக்கிட்டு மாறி மாறி குடத்தை தூக்கி அடிச்சு சண்டை போடுவாங்களே, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது உனக்கு இருக்கா என்ன? எது? இல்ல, பாக்கும்போது அப்படிதான் இருந்தது. இனிமே என்னைக்காவது அங்க சத்தம் போட்டு பாருங்க. அன்னைக்கு நானே இதே மாதிரி கேக்குறேன்னா. யார் வந்தது? வருணோட ஃப்ரெண்டா? ஆமா, உங்க சித்தி தான் எனக்கு 1008 மாப்பிள்ள பார்த்து வைப்பாவெல்லாம். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. ஆமா, அடுத்த நீங்களும் ஆரம்பிச்சிடாதுங்க. அவர் ஒய்ஃபை கூட்டிட்டு தான் வந்தாரு. நாளை பின்ன உங்க சித்தி உங்ககிட்ட வந்து சொன்னாலும் சொல்லி தருவாவ. எவரும் ஒருத்தையும் கார்ல உன் பொண்டாட்டியை வீட்டுல இறக்கி விட்டுட்டு போறான் அப்படின்னு. அதனால முன்னமே சொல்லிடுறேன், அந்த அண்ணனுக்கு ஒய்ஃப் தான் வீட்டுல இறக்கி விட்டாவ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வருணுக்கே போன் பண்ணி கேளுங்க. எச்சி வாய் மூடி.
10 நாள் அதுக்கு கூட இருந்தா போதும். அத மாதிரி நீ பேச ஆரம்பிச்சிருவேன். ம். சரி, இப்படியே இருக்கதா ஐடியாவா? இல்லனா என்னமோ சாதிக்கணும்னு ஐடியா இருக்கா? சாதிக்கணுமா? ஐயோ, எஃப்எம் பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? ஒன்னதான் கேட்காய். என்ன? இல்ல, ஆரி ஒர்க்லாம் நிறைய கொடுக்காவ. நீ மட்டும்தான் ஆரி ஒர்க் பண்ற. நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆரி தெரிஞ்ச 2-3 பேரை வேலைக்கு வைக்கலாம்ல? அதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்? பொட்டிக் வைக்க நேரம் நிறைய கடன் இருந்த அர்ஜுன். அந்த கடன் எல்லாம் தீரதுக்கு என்னமோ 1 வருஷத்துக்கிட்ட ஆகும். அது வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆள் எடுத்து சம்பளம் கொடுக்கறதுக்கெல்லாம் முடியாது. நீ ஏன் அப்படி நினைக்கிற? பொட்டிக்கே இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம்ல? புரியல. இடிச்சிட்டு கட்டுறதெல்லாம் ஈஸிப்பட்ட வேலை இல்ல. இடிச்சிட்டு கட்டுனெல்லாம் சொல்லல. மேல இன்னொரு ஃப்ளோர் ஸ்டார்ட் பண்ணலாம்ல? இருக்கு கடனே என்னால அடைக்க முடியல. இதுல மறுபடியும் இன்னொரு ஃப்ளோரா? கிட்ஸுக்கான துணியெல்லாம் ரொம்ப இல்ல, ஜென்ஸுக்கான துணியும் ரொம்ப இல்ல. ஃபேமிலியா வந்தாங்கன்னா ஒரே கடையில இருந்து மொத்த துணியை எடுத்துக்கிட்டு போறதுக்கு தானே நினைப்பாவ. அலையதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாவ. கொஞ்சம் கூட எஃபோர்ட் போட்டான்னு வச்சுக்கோ, பலன் கண்டிப்பா கிடைக்கும். இப்படி மாங்குன்னு ராத்திரியும் பகலும் இருந்து வேலை பார்க்க, இதுல நாளைக்கே வேணாம் அடுத்த நாள் வேணான்னு யாராவது கொண்டு கொடுத்தாவல்னா முடியாதுங்கன்னு சொல்லிக்கிட்டு திருப்பி தான் அந்த துணியை கொடுக்க. ஆரி போடுறதுக்கு வேற ஆள் பாருங்க, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி திருப்பி விடுறேன். இதுவே ஆள் வச்சா இன்னொரு ஃப்ளோர் கட்டுறதுக்கெல்லாம் ரொம்ப ரூபாய் ஆகும். அதெல்லாம் என்கிட்ட இல்ல அர்ஜுன். இப்போ லோன் கூட இப்போதைக்கு போட முடியாது. இருக்கிறது தீரதுக்கே 1 வருஷம் ஆகும். நான் கொடுக்குறேன். இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராது? வேண்டான்னு சொல்லலாம், நான் பாத்துக்கலாம். ஏமா தாயே, நீ எப்பேற்பட்டவான்னு எனக்கு தெரியும். சரி, எப்படியோ வச்சுக்கிடுங்க, எனக்கு என்ன. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாதான். வேணும்னா கடனை தாரேன். அன்னைக்கு அந்த பிரவீனுக்கு கொடுக்கறதுக்கு கடனா தான் கேட்டேன். அந்த 50,000 திருப்பி உங்க கையில கொடுக்கும் போதே எப்படி நிலம் அழிஞ்சு நின்னியா? அதனால உங்ககிட்ட இருந்தெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் ரொம்ப அக்கறை போல? ஐ மீன், நான் வளர்றதுல. சரி, எனக்கு வேற வேலை இல்ல கண்டியா. ராத்திரி லைட்டை போட்டு வச்சுக்கிட்டு வேலை பார்க்க எனக்கு தூக்கம் கெட்டு போகுது கண்டியா. அதனால சொன்னேன். சரியான பிசாசுதான் இந்த ஆளு. பவி, என்னத்த? எல்லாம் நல்லபடியா நடந்ததெல்லாம் நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டியெல்லாம்? ஆமாத்த. இல்லனா அந்த பைத்தியக்காரன் அது இதுன்னு ஏதாவது சொல்லிவோ மண்டே கழுவுனானா? நீ முடிக்கிறத பார்த்தா அது இதுன்னு ஏதாவது சொல்லி இப்ப இதெல்லாம் வேண்டாம் புறவு பாத்துக்கலாம் அவன் ஏதாவது மண்டே கழுவி நீ தலையாட்டிட்டு வந்தியா? அப்படியெல்லாம் இல்லாத. உண்மைதானே சொல்ல பவி? அப்படி ஒண்ணும் இல்ல இல்ல. அப்பனா இங்க பாரு மக்களே, கூடிய சீக்கிரம் எங்க கையில ஒரு பேரனையோ பேத்தியோ பெத்து கொடுத்துறேன். பவி. அத்தா சொல்லுங்க. இல்ல இல்ல, பேரன் வேண்டாம். எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை பிள்ளை தான். எனக்கு பொம்பளை பிள்ளைக்கு தான் ஆசை. ஒன்னே மாதிரி ஒரு பெண் குழந்தைய என் கையில பெத்து கொடுத்துறேன். சரின்னு சொல்லு. சரி அத்தா. பவி, என்ன சரின்னு சொல்லிட்டேன்? எனக்கு நீங்க 2 பேருமே பெண் குழந்தைங்க. கார்த்திக் தம்பி மாதிரி ஒரு ஆண் குழந்தைய பெத்து கொடுத்துரு எங்ககிட்ட. அண்ணி, எனக்கு பெண் குழந்தைக்கு தான் ஆசை. எங்களுக்கு ஆண் குழந்தைக்கு தான் ஆசை. சரி, அவியலுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம். பவி, 2 பிள்ளையாவே பெத்து கொடுத்துறேன். நாங்க எங்க பேர பிள்ளைங்களா வளர்த்துக்கலாம். மாப்பிள்ள, நீங்க எப்ப வந்தியா? இப்பதான். பவி, நேரம் ஆகுதுலாம். என்னமா கிளம்பலையா நீ? எங்க? ஆபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு இருக்கலாம். ஆபீஸ்க்கா? மக்கள் எனக்கு ஆபீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம். ஆமா, எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏற்கனவே ஊட்டிக்கு போய் 4 நாள் லீவ் போட்டிருக்க. இருந்துட்டு போட்டு மக்களே, ஆபீஸ்ல தான் எல்லாருக்கும் தெரியும்ல. உங்களுக்கு அப்ப கல்யாணம் ஆன அடுத்த நாளே 2 பேரும் ஆபீஸ்க்கு போயாச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையை நேத்துக்கு தான் நீங்க புதுசா ஆரம்பிச்சிருக்கியா. நேத்துக்கு தான் உங்க கல்யாண வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சிருக்கியா. ஒரு வாரம் லீவ் போட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்படி உனக்கு வேலை போச்சுதுன்னா போட்டேன். வேற வேலை தான் இல்லையா? நீ வேலைக்கு போகாமலே நிம்மதியா வீட்ல இருந்து சாப்பிடிய அளவுக்கு வேற வருமானமா வந்துகிட்டு தானே இருக்கேன். மா போங்கம்மா, உங்களுக்கு வேற வேலை இல்ல. பவி, அவி அப்படிதான் பேசிக்கிட்டு நிப்பாவ. நீ போய் ரெடியாவிய வேலையை பாரு. சரி கார்த்திக். இவ்விய 2 பேருக்கும் வேற வேலை இல்ல. என்ன சாரா நீங்க நிக்க? என்னை உள்ள விடவே இல்ல அண்ணி. அவளுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்க? நேத்துக்கு பக்கமா பாடம் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்ல, சித்தி காலமா சாப்பிடவே இல்ல. ஐ சூப்பர். கவின, வாய் மூடு. நான் அந்த பக்கம் போனாலே நீ உன் வேலையை பாரு. இது ஏன் புருஷன் வீடு, எனக்கு சமைக்கிறதுக்கு தெரியும். நீ நாளைக்கு இன்னொரு வீட்டுக்கு போறவா? சூப்பர். கவின, கொஞ்சம் சும்மா இரு. அவிய இதெல்லாம் பேசுறதுக்கு காரணம் நானும் சேர்ந்து சமைச்சேன்னா சித்திக்கு நானே சாப்பாடு எடுத்து கொடுப்பேன்னு அவளுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சம்மந்தம் இல்லாம பேசி என்னை சமைக்கிறதுக்கு கிட்ட கூட விட மாட்டேங்க அவன். நான் தான் நேரத்துக்கு சொன்னேன்ல, நீ சத்தப்படாம ஒரு இடத்துல போய் இரு அப்படின்னு. அவளுக்கு இதெல்லாம் தேவைதான். அண்ணா, இதுக்கு முன்ன சித்தி சாப்பிட்டுருப்பாவன். பாவம் பசிக்குது போல பிஸ்கட் எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காவன். தங்கம், என்ன காலமா என்னத்தை தின்னுகிட்டு இருக்க இப்படி? பாத்து தெரியல, பிஸ்கட் தான் தின்னுகிட்டு இருக்கேன். நீ என்ன குழந்தையா பிஸ்கட் எடுத்து தின்னதுக்கு? விட்டா அவங்க மருமவா இதே பிடிங்கி வச்சாலும் வச்சிருவான். காலமே எல்லாருக்கும் தோசை ஊத்தி தோசை சுட்டு தந்தாளா?
எனக்கு மட்டும் தோசை இல்லையா? சரி. சரியா? மூக்கு முட்டை காலமா நல்லா தின்னியலாம். ஆமாமா, எனக்கு வயிறு ஃபுல், நான் நல்லா சாப்பிட்டேன். எனக்கு தோசை ஊத்ததுக்கு மாவு இல்லையா? தோசை மாவு தீந்து போச்சான். உங்க மருமவா என் புருஷன் வாங்கி வச்ச பிஸ்கட்னு சொல்லிக்கிட்டு இதே பிடிக்கிட்டு போனாலும் போவா. அதான் உனக்கு தேவைன்னா நீயே சமைச்சு தின்னதுக்கு நேத்துக்கே சொன்னாலே, சமைச்சு திங்கிறதுக்கு தெரியாதா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க. எனக்கு என்ன வந்துச்சான்? வியானனே எனக்கு சிக்கன் கறி எல்லாம் வச்சிருக்கான். காலமா இந்த கவின் பை தான் வாங்கி கொடுத்திருப்பான். வியானனே செய்யான்னு எனக்கு நல்லா தெரியுது. தங்கம், பசி வேற எப்படி கொள்ளுதே. இந்த ஆள் சொன்ன மாதிரி இந்த பிஸ்கட் எப்படி என்ன வயிற்றுக்கு பத்தாம். அர்ச்சனாவது ஒரு வார்த்தை வாங்கன்னு சொல்லிக்கிட்டு கூப்பிடியானா சாப்பிடறதுக்கு. இந்த கவின பையன் நல்ல காலத்திலே இப்படிதான் இருப்பான்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் அவனுக்கு அன்னிக்காரிக்கு தான் முழு சப்போர்ட்டாம். சாப்பிடிய விஷயத்துல இந்த அர்ச்சனையா இப்படி அமைதியா இருக்கான். ஒரு வார்த்தை கூப்பிடானா? 5 நாள் சாப்பாடு போட மாட்டான்னு கன்ஃபார்மா தெரியுது. இதே மீறி அவளுக்கு பானையில கைய வச்சோம் அசிங்கப்படுத்திடுவா. ஏன் எனக்கு சமைக்கிறதுக்கு தெரியாதா? எனக்கு சமைச்சு எனக்கு தின்னதுக்கு தெரியும். அண்ணி, உன்னை இங்க வரப்படாதுன்னு தானே சொல்லியிருக்கேன். இராணி என்ன பண்ணிக்கிட்டு நிக்குதேன்னு பாக்கிறதுக்காண்டி வந்தேன். பார்த்தா தெரியல, சிக்கன் வச்சிட்டு இருக்கேன். அம்மா, உங்களுக்கு பொட்டிக்கு நேரம் ஆகுதுலாம். நீ உனக்கு வேலையை பார்த்துக்கிட்டு வெளியே போ. என்னமோ கொஞ்ச நாளையில புருஷன் வீட்டுக்கு போறேன். நான் சமைக்கிறது அது வரைக்கும் நீ சாப்பிட்டா போதும். நீ ரோஹித் வீட்டுக்கு போறதுக்கு என்னமோ கொஞ்சம் மாசம் தான் இருக்கு. அப்பயும் இப்படி அடுப்பக்கரையிலே வந்து கஷ்டப்படணுமா? நீ போ சாரா, நான் இருக்கேன்ல. சரியான போட்டி மருமவனா இப்படிதான் இருக்கணும். அண்ணி, நீங்க ஆபீஸ் போனாலாம். இனிமே நீங்க கிளம்புங்க. என்னோட வேலையை நான் பார்க்கலாம். ஐயோ சாரா, உனக்கு விஷயமே தெரியாதா? 5 நாள் நான் போட்டிக்கு லீவ் போட்டிருக்கேன். டேய், என்னத்துக்கு 5 நாள் லீவ் போட்டிருக்கான் காலு? அண்ணி, 5 நாள் என்னத்துக்கு லீவ் போட்டிருக்கியான்னு அண்ணன் கேக்குது. கவினே, இது என் புருஷன் வீடு. நான் உங்க அண்ணனுக்கு வேண்டப்பட்டவியலுக்கு சமைக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்கு. நான் சமைச்சு வச்சதுல வேற ஏதாவது பூனை தலை போட்டுதுன்னா அதான் பாதுகாப்புக்கு 5 நாள் லீவ் போட்டிருக்கேன். கொழுப்பு பாத்தியாடா அவளுக்கு? ஏதியா, ஏன் உன்னைய தாண்டி கூப்பிடாய்? என்னங்க, சாம்பார் வேணுமா இல்லனா சட்னி வேணுமா? இருங்க வரேன். கொழுப்பு பாத்தியா அவளுக்கு? இவ சமைச்சதை யாரும் எடுத்துடப்படாதுன்னு காவல் இருக்க போறாளாம். காவல் இருக்கிறதுக்காண்டி 5 நாள் போட்டிக்கு போக மாட்டாளாமே. ரோசன், நான் சமைச்சு வச்சத யாரும் சாப்பிடக்கூடாது. என் புருஷனுக்கு வேண்டப்பட்ட வேலை மட்டும் தானே சாப்பிடணும். ஆமா மக்கா, நீ சரியாதான் பண்ணிய. நீ செய். நான் உனக்கு சப்போர்ட் தான். நல்லா மூக்கு முட்டை தின்னாச்சுல, அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுவியா? ஏன் இதெல்லாம் பறக்கிட்டு போ. ஏதா அதான் அண்டா குண்டா எல்லாம் பறக்கி வச்சிருக்கல. எனக்கு கேஸ் வேணும். எல்லாத்தையும் பறக்க. நான் சமைக்கிறதுக்கு போறேன். சமைங்க. நான் உங்க கையை பிடிச்சு வச்சிருக்கேன். கேஸ் ஸ்டவ் என்ன உன் அப்பா வீட்ல இருந்தா கொண்டு வந்த? இல்ல. அது பிறகு என்ன எல்லாத்துலயும் பெப்பர் பேன் நீ மட்டுமே வச்சிருக்க? எனக்கு கேஸ் தேவைப்படுது. எல்லாத்தையும் மாத்து. என் அப்பா வீட்ல இருந்து கொண்டு வரலதான். ஆனா என் புருஷன் வாங்கி வச்சது. அண்ணா என்ன? டேய், அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாப்பிட விஷயத்துல உங்க அம்மா பண்ணிய மாதிரி இவளுக்கும் பண்ணணுமா? இதெல்லாம் தேவையா இவளுக்கு? இவளுக்கும் வித்தியாசமே இல்லாம இருக்கு. அண்ணி செய்யதான் சரி. எத்தனை வருஷமா உன்னை பட்டினி போட்டிருக்காவ? எத்தனை நாள் நீ சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு கிடந்து உறங்கி இருக்க? ஏதோ அண்ணி வந்ததுனால நேற்றுக்கு அண்ணி சமைச்சு தந்தாவ ராத்திரி 12 மணிக்கு. எத்தனை நாள் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு பட்னியா போய் கிடந்து உறங்கி இருக்க? 5 நாள் பட்டினி கிடந்தாவல்னா ஒன்னும் ஆகாது. நீ சும்மா இரு. மொத்த வீடு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணிய நேரத்துல உனக்கு மட்டும் என்ன? உனக்கு சாராக்கும். டேய், சாப்பாட்டு விஷயத்துல இப்படி எல்லாம் பண்ணியது கொடுமை. உங்க அம்மா பைத்தியம் பிடிச்சு செய்யாவனா? அவளுக்கு வேற வேலை இல்லையா? ஏடி, இதெல்லாம் தூக்கி மாத்துனாதானே நான் சமைக்கிறதுக்கு முடியும். ஹலோ, நான் தான் சொல்லம்ல, இது எல்லாமே என் புருஷன் சம்பாத்தியத்துல வாங்கி போட்டது. எனக்கு வேலை இருக்கு. அப்படா நான் எப்படி சமைச்சு தின்னியது? எனக்கு வயிறு பசிக்குது. அது உங்க பிரச்சனை. ஏடி, இதெல்லாம் எப்ப மாத்துவேன்? எப்ப உன் வேலை முடியும்? தெரியல. இனிமே மதியத்துக்கு பொரியல் பண்ணணும், அவியல் பண்ணணும், அப்பளம் பொரிக்கணும். எல்லாத்துக்கும் மேல சாம்பார சூடு பண்ணணும். கடவுளே, சாம்பார சூடு பண்ண போறியா? மணி 8 தான் ஆகுது. காலமா வச்ச சாம்பார் தானே, இன்னைக்கு தானே வச்சேன். சூடாறிட்டு அதனால சூடு பண்ணி தானே ஆவணும். நான் தின்னப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் நீ எல்லாம் செய்யணும் எனக்கு புரிஞ்சுட்டு. இருக்கவே இருக்கு இண்டக்ஷன் ஸ்டவ். உன்னைய விட எனக்கு நல்லா சமைக்கிறதுக்கு தெரியும். நானே சமைச்சு திங்க. ஐ அம் வெரி சாரி. இப்போதைக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ண முடியாது. ஏண்டி, அர்ஜுனுக்கு சூப் வச்சிருக்கேன். அதுல அது கொதிக்கிறதுக்கு எப்படியும் ரொம்ப நேரம் ஆகிரும். என்னை பார்த்து நான் சூப் கேட்கவே இல்லடா. என்ஜாய். எப்படி இருக்கு கண்டியா எல்லாம்? மனமே இப்படி மூக்க தொலைச்சிட்டு போகுதுன்னா சூப் டேஸ்டா இருக்கும் போலயே. நானும் சூப்பை பத்தி கேட்கல. பரவே, அவன் என்ன பாயாசம் வச்சுக்கிட்டு இருக்கானு நினைச்சேன். சூப் தான். கண்ணு தெரியல உனக்கு? நான் சூப்பை பத்தி கேட்கல, சோப்பை பத்தி கேட்கல. நான் கேட்டது உங்க பியாரனுக்கு பொண்டாட்டி செய்ய அநியாயத்தை பாருங்கன்னு சொல்லியேன். அவன் என்ன அநியாயம் செஞ்சா? நல்லது தானே செய்யா. உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இத எங்க கேட்கணுமோ அங்க போய் கேட்க. என்னங்க அர்ஜுன், காதுக்குள்ள வந்துதான் கூவா. என்ன? உன் பொண்டாட்டி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரியுதா இல்லையா? ஐயோ மம்மி, அநியாயம் எல்லாம் பண்ணல. நியாயமா தான் நடந்துகிட்டு இருக்காவ. கேஸ்ல போய் என்னத்தையாவது சமைச்சு தின்னலான்னு பார்த்தா இப்ப கொஞ்சம் முன்னாடிதான் சாம்பார் காய்ச்சா. அந்த சாம்பார் சூடு ஆறிட்டான். அதனால சூடு பண்ண போறாளாம். நான் என்னமோ காலமே சாப்பிடல. உங்களுக்கு எல்லாம் மதியத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு இருக்கேன்.
கேட்டா கேஸ் ஸ்டவ் எல்லாம் நீ வாங்கி வச்சதான். சரின்னு சொல்லி இண்டக்ஷன் ஸ்டவ்ல தான் ஏதாவது செஞ்சு தின்னலான்னு பார்த்தா பாரு உனக்கு சூப் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவ சமைச்சதே நான் திங்கப்படாதான், நானும் சமைச்சு திங்கப்படாதனா என்ன அர்த்தம்? இதியா என்ன ஒண்ணும் இல்ல. வரவண்ணா பேசாம எடுத்து சாப்பிடுங்க. ஐயோ 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 ஐயோ, கட்டின புருஷனே எப்படி மிரட்டியா? ஏண்டி 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 கட்டின புருஷனே எப்படி மிரட்டுற? உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களே மிரட்டினே கண்டியா? இப்ப நான் எப்படி சமைச்சு திங்கது? எனக்கு வயிறு பசிக்குதே. ஏன் விறகடுப்பு இல்லையா? ஏய் என்ன எப்படி பார்வையாலே கட்டினவனே மிரட்டியா? இவெல்லாம் இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வருவாளா? இப்ப சொல்லேன், இவதான் இந்த வீட்டுக்கு சரிப்பட்டு வருவா. அதான் விறகடுப்பு இருக்கலாம், அடுப்ப ஊதி என்ன தேவை செஞ்சு தின்ன. அர்ஜுன், அந்த பொம்பளைக்கு சப்போர்ட்டா ஏதாவது பேசினா மொவன மேல கூட்டிட்டு போய் கொன்றுவேன். அர்ஜுன் என்ன கிரண், இப்ப நான் என்னத்துலதான் சமைக்கிறதுக்கு? 4 வார்த்தை தட்டி காக்காம பாத்துக்கிட்டு இருக்கேன். வயசான காலத்துல எனக்கு அடுப்புது கையாலே. ஒண்ணில் கேஸ் ஸ்டவ் தர சொல்லு, இல்லனா சோப்பு சூப் எல்லாம் இறக்கி வச்சுட்டு என்ன பாத்துக்கிட்டே இருக்க? ஏதாவது சொல்லுவோம் பொண்டாட்டிக்கிட்டேன். ஏதாச்சும் உங்களுக்கும் அவளுக்கும் தானே, நீங்களே பேசி முடிச்சுக்கிடுங்க. அது அப்ப நீ உன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட்டா? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, அவளுக்கும் சப்போர்ட் பண்ணல. வயசானவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டா. அப்ப இப்ப எல்லாம் நீங்க என்ன திட்டும் போதும் கேட்டுக்கிட்டு தானே நிக்காரு. அதை கேட்க மாட்டாரு, இத மட்டும் கேட்டுருவாரா? கேட்கட்டும், அவரு கேட்டுதான் பாக்கட்டும். எந்தாலே மல்லு கட்டிட்டு போட்டு. அர்ஜுன் நீ அமைதியா இருக்கதான் உனக்கு நல்லது. சாரா அதான் விறகடுப்பு இருக்கலாம். அப்பனா நான் போய் ஊதிட்டு இருக்கணுமா? சாப்பிடானா ஏதாவது பண்ணுங்க, அது உங்க விருப்பம். ஏமா எப்படி ஊதனானு நான் உனக்கு சொல்லி தரேன். போ, அந்த காலத்துல நாங்க எல்லாம் விறகடுப்புல சமைக்கலையா என்ன? ஏய் தள்ளாதுடா, போமா போ. என்னடி இழிப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஐயோ என்னங்க, சாம்பார் வேணுமா இல்ல சட்னி வேணுமா? ஆமா தாயே, ஒன்னும் வேண்டாம், நீ உன் வேலையை பாரு. ஆக 5 நாள் பொட்டிக்கு பக்கம் போக மாட்டேன். என்னங்க என்னங்க, எனக்கு ஆரி போடுறதுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு. நான் இதுல உட்கார்ந்துட்டு ஆரி போடுறதுக்கு போறேன். பொட்டிக்கு சுந்தரிக்கா பாத்து பாவேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதுங்க. எங்க சாம்பார் கிளம்புடி, ஒன்னும் தேவையில்லை. என்னமா தீ கதறி பத்தாடாமா? 4 பக்கமா தீ எரிஞ்சாதானே சென்னானு கறி வேவாம். ஊது. என்னமா ஊது? இப்படி இருமிக்கிட்டே இருந்தா கறி என்னைக்கு வேவாம்? சீவா உடனே என்னமா கதறி ஊது, அப்பதானே தீயும் கதறி பத்தாம்.